திருமணம் ஆன நாள் முதற்கொண்டு ஒரு உபத்திரமான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, ஆண்டவர் சொல்றார், இந்த திருமண வாழ்க்கையில தான் நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த குழந்தை பாக்கியமே இல்லாதபடி என்னை அநேக மனிதர் நிந்திக்கிறார்கள். எங்கே போனாலும் என்ன பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லை என்று கேட்கும்பொழுது அது எனக்கு ஒரு உபத்திரவமாகவே இருக்கிறது. இந்த உபத்திரத்திலிருந்து எனக்கு ஒரு விடிவு உண்டாகாது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஊழியங்கள் கட்டப்படாமல் போனதுக்கு காரணமே அந்த உபத்திரத்தின் வழியா ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அந்த உபத்திரத்தில் அவங்க சகித்து கொள்ள நிற்க முடியாதபடி காணப்படுகிறதால அநேக ஊழியங்கள் இன்னைக்கு எழும்ப முடியாதபடி காணப்படுகிறது. இதை பார்க்கிற என் அன்பு வாலிப ஊழியர்களே, உன்னுடைய வாழ்க்கையில உபத்திரத்தின் வழியா நீ வந்ததுனால இன்னைக்கு ஒருவேளை பின் வாங்கி போயிருக்கிறாயா? ஊழியங்கள் எல்லாம் விட்டுட்டு நீ ஊழியமே செய்ய மாட்டேன்னு இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அநேக திட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டங்கள்லாம் விசுவாசித்து இருக்கிற, ஆனா உபத்திரம் வரும்பொழுது நீ பின்வாங்கிறாயா? அந்த உபத்திரம் நிலைத்து நிற்கிறாய். ஆண்டவர் தெரிந்து எடுத்ததே அந்த உபத்திரத்தின் வழியாக தான். எந்த விதமான உபத்திரத்தின் வழியா நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், எந்த வழியான உபத்திரத்தின் பாதையை நீங்கள் இருந்திருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார் அது சீக்கிரத்தில் நீங்க போகிறது என்று வாக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த வாக்குத்தத்த தேவ செய்தியை பார்க்க வந்த உங்கள் யாவருக்கும் மே மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வருடம் தொடங்கி 4 மாதங்கள் முடிந்து இந்த 5வது மாதத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் எனக்கு வைத்திருக்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த தேவ செய்தியை கேட்குறீங்களா? அல்லது ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், அந்த வாக்குத்தத்த பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதமும் என்ன கொடுக்க இருக்கிறார் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களே? கண்டிப்பாக எந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த வாக்குத்தத்த தேவ செய்தியை பார்க்க வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்தம் அற்புதங்களை நிச்சயமாக கொண்டு வரும். அதனால சோர்ந்து போய் கலங்காதீங்க, கவலையோடு இருக்காதீங்க, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்காக பேச இருக்கிறார். உங்களுக்காக நான் கடந்த மாதத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்தார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் கடைசி பகுதியில் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்துக்கென்று ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான உபத்திரத்தின் வழியாக கடந்து போகிறதுனால இந்த உபத்திரவமே அவங்க வாழ்க்கைக்குள்ளாகவே ஒரு பெரிய மன சஞ்சலத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா இந்த மே மாதத்தில் ஆவியானவர் தெளிவாக சொன்னார், அநேக ஜனங்கள் ஒரு உபத்திரத்தின் வழியாக கடந்து வருகிறார்கள், அல்லது இந்த வருடத்திலிருந்து பல விதமான உபத்திரம் வழியாக வருகிறதுனால ஒருவேளை ஆண்டவர் மேல ஒரு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறார், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை அனுமதித்திருக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம். இந்த மே மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை அது சீக்கிரத்தில் நீங்கும்படியாக செய்ய போகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், எந்த விதமான உபத்திரத்தின் வழியா நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், எந்த வழியான உபத்திரத்தின் பாதையை நீங்கள் இருந்திருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார் அது சீக்கிரத்தில் நீங்க போகிறது என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கலாம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருகிறது, ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரத்தை அனுமதிக்கிறார், உபத்திரத்தில் போகாமல் நம்முடைய தேவனுடைய ராஜ்ய சுதந்தரிக்க முடியாதா என்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருப்பினால் 2-3 காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் சொல்லி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். வேத புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுமாக ஏசாயா எழுதின புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இதோ நான் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல,
உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது ஒரு வெள்ளியை போல தெரிந்து கொள்ளலாம், உபத்திரத்தின் குகையில தான் உங்களை தெரிந்து கொண்டாராம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல வருகிற அநேக ஜனங்களை பார்க்கும்போது பல விதமான உபத்திரத்தின் வழியாக தான் அவங்க கடந்து வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரித்திருப்பார்கள். அநேக தேவ மனிதர்களும் உபத்திரத்தின் வழியாக தான் கடந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரித்திருப்பார்கள், ஆசீர்வாதத்தை சுகந்தரித்திருப்பார்கள். உபத்திரத்தின் வழியில தான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த உபத்திர பாதையில வரும்பொழுதே சோர்ந்து போய் விடுவார்கள். உபத்திரம் இல்லாத போது நல்லா ஜெபிப்பார்கள், உபத்திரம் இல்லாத போது நல்லா விசுவாசிப்பார்கள். ஆனா ஏதோ ஒரு உபத்திரம் உங்க வாழ்க்கையில வரும்போது அந்த உபத்திரத்தின் வழியிலே ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தெரிந்து எடுத்ததே அந்த உபத்திரத்தின் வழியாக தான். ஏசாயில இவ்வாறு தீர்க்க தரிசனம் சொல்லு, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஒருவேளை நீ திருமணம் ஆன நாள் முதற்கொண்டு ஒரு உபத்திரமான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, ஆண்டவர் சொல்றா, இந்த திருமண வாழ்க்கையில தான் நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். அல்லது நீங்கள் வேலை இல்லாதபடி பல ஆண்டுகளாக ஒரு உபத்திரமான பாதையில நீங்க கடந்து வருகிறீங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேலை இல்லாத சூழ்நிலை உபத்திரம் என்று நீங்க என்ன கருதுறீங்களே, அதுல நான் உன்னை கனப்படுத்த போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லது திருமணம் ஆன நாள் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இந்த குழந்தை பாக்கியமே இல்லாதபடி என்னை அநேக மனிதர் நிந்திக்கிறார்கள், ஆலயத்தில் நிந்திக்கிறாங்க, அநேக விசுவாசிகள் கேட்கிறார்கள், எங்க போனாலும் என்ன பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லை என்று கேட்கும்பொழுது அது எனக்கு ஒரு உபத்திரவமாகவே இருக்கிறது. இந்த உபத்திரத்திலிருந்து எனக்கு ஒரு விடிவு உண்டாகாது என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. இதை பார்க்கிற என் அன்பு தேவ ஜனங்களே, அந்த உபத்திரத்தின் வழியா வர்றீங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த லேசான உபத்திரத்தை அவர் நீங்கும்படியாக கர்த்தர் செய்ய போறார். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த பாதையில் தான் ஆண்டவர் உங்களை அதிகமாக தெரிந்தெடுக்கிறார். அதிகமாக நீங்கள் விசுவாசிகள். என்ன காரியம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட உபத்திரத்தின் வழியா போகும்போது அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடுவார்கள். அநேக பேர் ஆண்டவரை விட்டு விடுவார்கள். அநேக தேவ மனிதர்களோ ஆண்டவரை தேடுவதை விட்டு விடுவார்கள். அநேக ஊழியக்காரரை நான் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பல உபத்திரம் வரும்பொழுதுலாம் ஆண்டவர் மேலே தான் கோபம் வந்துடும். ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சிருக்கிறா, ஏன் வாழ்க்கையில் இந்த வியாதி அனுமதிச்சிருக்கிறா, ஏன் என் சூழ்நிலைகள் இப்படி பண நெருக்கடியில் நான் உபத்திரத்தின் வழியாக இருக்கிறேன் என்று அநேக தேவ மனிதர்கள் இன்னைக்கு ஊழியங்கள் கட்டப்படாமல் போனதுக்கு காரணமே அந்த உபத்திரத்தின் வழியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அந்த உபத்திரத்தில் அவங்க சகித்து கொள்ள நிற்க முடியாதபடி காணப்படுகிறதால அநேக ஊழியங்கள் இன்னைக்கு எழும்ப முடியாதபடி காணப்படுகிறது. அநேக ஊழியங்கள் இன்னைக்கு கட்ட முடியாதபடி காணப்படுகிறது. இதை பார்க்கிற என் அன்பு வாலிப ஊழியர்களே, வாலிப ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில உபத்திரத்தின் வழியா நீ வந்ததுனால இன்னைக்கு ஒருவேளை பின் வாங்கி போயிருக்கிறாயா? ஊழியங்களை எல்லாம் விட்டுட்டு நீ ஊழியமே செய்ய மாட்டேன்னு இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அநேக திட்டங்கள் கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த திட்டங்கள்லாம் விசுவாசித்து இருக்கிற, ஆனா உபத்திரம் வரும்பொழுது நீ பின்வாங்குகிறாயா? அந்த உபத்திரம் நிலைத்து நிற்கிறாயா? என இந்த தேவ செய்தியை பெருக்கிற என்னுடைய வாழ்க்கையில கூட நான் நல்ல ஒரு வங்கியில வேலை செய்யும் பொழுது ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது மிகவும் சந்தோஷத்தோடு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அதற்கு எந்த காரியத்தை குறித்து நான் யோசிக்கவில்லை. எப்படி பணம் வரும், ஊழியத்தில் என்ன செய்வேன், எப்படி திருமணமாகும், எப்படி குடும்பத்தை நடத்துவேன் என்று. ஆனால் நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் ஊழியம் செய்ததால அன்றைக்கி ஊழியத்தோட அனுபவங்கள் எனக்கு தெரியும். அதெல்லாம் அந்த விசுவாசத்தோடு சரி முழு நேர ஊழியத்துக்கு போகலான். ஆனால் என்றைக்கு நான் முழு நேர ஊழியத்தில் கால் எடுத்து வைத்திரும் அந்த நாள் முதற்கொண்டு என் வாழ்க்கையில் மிகவும் அதிகமான உபத்திரவம், சரீரங்களில் வியாதின்னு ஒரு பகரம் ஒரு உபத்திரத்தில் போன, பண நெருக்கடி என்ற உபத்திரத்தில் போன, அவமானங்கள் என்ற நெருக்கத்தில் உபத்திரத்தில் போன, மற்றும் ஊழியங்கள் கட்ட முடியாதபடி ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்ட அனுபவத்தில் போல ஒரு உபத்திரத்திற்குள்ள போன. இன்னைக்கு இந்த வார்த்தை கூட அந்த உபத்திரத்தின் வழியாக தான் நான் தாண்டி வந்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு விசுவாசத்தோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இதை பார்க்கிறேன் அன்பு தேவ மனிதனே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு உபத்திரம் இருக்குதா? ஆலயத்தில் கட்ட முடியாதபடி ஒரு உபத்திரத்தோடு இருக்கிறா. ஆனால் இந்த நாளில் ஆவியானவர் உங்களை குறித்து பேசுகிறார். உபத்திரத்தின் குகையில தெரிந்து கொண்டேன். நன்றாக இருக்கும்போது தெரிந்து கொள்ளவில்லை, நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும்போது தெரிந்து கொள்ள உபத்திரத்தின் வழியாக தான். இவ்வாறாக வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறான், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை. ஒரு ராஜா
ஒரு தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் இவ்வாறாக சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நீங்க போகிற பாதையில பிரமாணங்களை கற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆண்டருடைய வழியை அறிந்து கொண்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டீங்களா? தேவன் என்ன தரிசனத்துக்காக உங்களை அழைத்திருக்கிறா? எதற்காக தேவன் இந்த கணவன் மனைவி இணைத்திருக்கிறா? எதற்காக உங்களை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறா? எதற்காக இந்த தேசத்தில் வைத்திருக்கா என்பதை நீங்கள் உபத்திரத்தின் வழியாக போகும்போதுதான் கண்டடைய முடியும். என்றைக்கு ஒரு சரீரம் மறிக்கிறதோ அன்றைக்கு தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட முடியும். லாசருடைய வாழ்க்கையில 3 நாள் அளவு அந்த லாசரு மரித்து அடக்க பண்ணப்பட்டார்கள். எப்போது மாம்சம் முழுவதுமா மறிக்கிறதோ அப்போதான் தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இந்த உபத்திரவமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற என்னென்ன மாம்சமா இருக்கிறதோ அல்லது சத்துருவான உங்க வாழ்க்கையில விதைச்சிருக்கிற எந்த விதமான பாவமா இருந்தாலோ இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உபத்திரத்தின் வழியே போகும்போது தேவன் உங்களுக்கென்று பிரத்யேகமாக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுகந்தரிக்கும் போது நீங்கள் சொல்லுங்க, உபத்திரப்பட்டது நல்லது. நான் இன்னைக்கு சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் கடந்த 3 ஆண்டுகளை பல விதமான உபத்திரங்கள் பட்டது நல்லது என்று நான் விசுவாசிப்பேன். நல்லது என்று நான் சொல்ல தைரியமாக தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், உபத்திரப்பட்டது நல்லது. அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்ட, மனிதனை குறித்து நான் கற்றுக்கொண்ட, ஆண்டவரை குறித்து புரிந்து கொண்ட, சத்துருக்களை குறித்து சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு கர்த்தர் வழி நடத்தினா, அதனால உபத்திரப்பட்டது நல்லது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? உபத்திரப்பட்டது நல்லது. உங்களுக்கு யார் உபத்திரம் கொடுத்தாலோ அந்த உபத்திரப்பால பொறுமையாக போய் பாருங்கள். ஏன்னா அநேக பவுல் சொல்லுகிறார், ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 அது மாத்திரம் இல்லை, உபத்திரமும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குது என்று அறிந்திருக்கலாம். பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், உபத்திரம் நமக்கு பொறுமையை உண்டாக்கும். எல்லா விதமான காரியத்திலும் ஒரு பொறுமை கொடுக்கும். பொறுமை நமக்கு பரீட்சை கொடுக்கும். பரீட்சை ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் சொல்லப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த உபத்திரத்தை மாற்றுவேன் என்று இந்த நாளில் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். என்னோட இணைந்து செபிக்க ஆயத்தமாக கண்களை மூடி நாம் செபிப்போமாக. ஒருவேளை நீங்கள் இயேசு அறியாத நபர்களாக இருந்தாலும் மற்றும் எந்த தேசத்தில் இருந்து வெளிநாடுகள் இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை நீங்க பேசுறது எனக்கு புரியல பிரதர், ஆனா ஏதோ இந்த வார்த்தை என்னோடு பேசி கொண்டிருக்கு நீங்க சொன்னாலோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறது. ஒருவேளை இந்த மே மாதத்தில் அநேகருக்கு ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா மே மாதம் எல்லாருக்கும் ரிசல்ட் வரும். +2 மாணவர்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. மற்றும் 10th எழுதின மாணவர்களுக்கு ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றும் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மே மாதம் ரிசல்ட் வந்து ஜூன் மாதத்தில் அடுத்த வகுப்பில் சேர்க்கறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. அநேகருக்கு பண ரீதியாக பண விதமான கேள்விகள், பயங்கள், எங்கே கடனை வாங்குறது என்று இதன் மூலமாக உபத்திரத்தின் வழியாக போவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல இது எல்லாம் சீக்கிரத்தில் நீக்க போன வாக்கு கொடுக்குறார். இதற்காக நான் செபிக்கிறேன். என்னோட இணைந்து செபிக்க ஆயத்தமாக கண்களை முன்னாடி செபிப்பேன். கண்புள்ள தகப்பனே, அப்பா, நீர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் இந்த வார்த்தைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஒருவேளை அநேக ஆண்டுகளாக உபத்திரத்தின் வழியாக வருகலாம், அல்லது திருமணம் காரியத்தில் ஒரு உபத்திரத்தை கருதலாம், வேலை காரியங்கள் ஒரு உபத்திரமாக கருதலாம், அல்லது மாமியார் நிமித்தமாக ஒரு உபத்திரத்தின் பாதையில் கடந்து வரலாம், வியாதி நிமித்தமாக ஒரு உபத்திரத்தின் பாதையில் கடந்து வரலாம். எந்தெந்த விதமான உபத்திரத்தின் பாதையில் இந்த செய்தியை பார்க்கிற அன்பு தேவ ஜனங்கள் கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை மூலமாக ஒரு பலனை தருவீராக. நீர் வாக்கு கொடுத்தது போல அது சீக்கிரத்தில் நீங்க போற கிருபைக்காக நன்றி. எந்த விதமான உபத்திரம் இருந்தாலும் நீங்க போற கிருபைக்காக நன்றி. நீங்க அந்த பாதையில வருகிறதால தான் இந்த வார்த்தையின் மூலம் பேசியிருக்கீங்க. நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிற மகனே, நான் உன்னை உபத்திரத்தின் குறைகளை அறிந்திருக்கிறேன். உபத்திரத்தின் பாதையில உன்னை நடத்தின எதற்காகனா உனக்கு அநேக பாதைகளை கற்றுக் கொடுக்கதான், அநேக திட்டங்களை உனக்கு விளக்குவதற்காக தான், நீ எனது பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னை அநேக உபத்திரத்தின் வழியா நடந்த. ஆனா இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காதபடி காணப்படுகிறீங்க. உபத்திரத்தின் வழியிலே போனாலும் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நீங்கள் எந்த விதமான உபத்திரத்தின் பாதையில் இருந்தாலும் கர்த்தர் சீக்கிரத்தில் நீங்கும்படியா செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த உபத்திரப்பட்டது நல்லது. பிரமாணங்களை கற்றுக்கொண்டு சொன்னது போல ஆண்டவர் உங்களுக்கு அநேக பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக செய்திருப்பார். அந்த பாதின் வழியாக நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை மகிமையாக செய்வார். எப்படி தாவீதை அநேக உபத்திர வழியாக வந்த பொழுதும் கடைசியாக தாவீதை
ஒரு பெரிய ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை அநேக உபத்திரத்தினாலே வந்த பொழுதும் யோசேப்பை ஒரு பிரதம மந்திர தேசத்தில் உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து அநேக உபத்திரத்தினாலே வந்த போது மகிமையினால கர்த்தர் மூடினார். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மகிமையாக மூட போற கிருபைக்காக நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வாதத்தை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுதும் நடத்திடுவாங்க. தேவைகள் சந்திக்கப்பட்டோம் எல்லா சத்துருடைய உபத்திரத்தை கர்த்தர் விடுதலையாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாக இந்த மே மாதத்துல அது சீக்கிரத்தில் நீங்க போகிறது. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். மேலும் இந்த தெய்வ குறித்து அல்லது விடுதலைக்காக எனக்கு ஜெபிக்க வேண்டும் பிரதர், என் குடும்பத்தில் சில காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த கீழே கொடுக்கப்பட்ட ஊழியத்துடைய வாட்ஸ்அப் நம்பரையோ மற்றும் ஊழியத்துடைய அட்ரஸை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய விடுதலை ஸ்தலத்துக்கு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய விடுதலை பணியை நாங்கள் மறுபடியும் தொடங்க இருக்கிறோம். ஸோ இதனுடைய பணத்தேவைகள் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணத்தேவைகள் ஆகிறது. அதனால் சீக்கிரத்தில் இந்த பணியை நாங்கள் தொடங்கி இதை முடித்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். ஆனால் இதை பார்க்குற அன்பு தேவ ஜனங்களே, இந்த ஊழியத்தோடு தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கான அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். சீக்கிரம் இதை கட்டி முடிக்க செய்யுங்க. தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. மற்றும் இந்த மீடியா ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். மற்றும் இந்த ஊழியத்துக்கு உறுதியாக ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.